என்கிற தீவிர வாக்காளர் சரிபார்ப்பு நடைமுறை இந்தியாவில் ஆளக்கூடிய எதிர்க்கட்சி மாநிலங்களுக்கு இரண்டு மிகப்பெரிய சவால்களை விடுத்திருக்கு. அதிலும் இன்னும் 6 மாசத்திலேயே எலெக்ஷன் வர்றதுக்கு காத்திருக்கக்கூடிய தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்காளம் மாதிரியான மாநிலங்களுக்கு இது மிகப்பெரிய சவால், மிகப்பெரிய நெருக்கடி. இந்த நெருக்கடியில் மேற்கு வங்காளத்தினுடைய திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியும் மம்தா பானர்ஜி அவர்களும் இதை எப்படி எதிர்கொள்ள போறாங்க, அவர்கள் என்னென்ன வேலைகள் களத்தில் பண்ணிட்டு இருக்கிறாங்க, மம்தா பானர்ஜியை வீழ்த்துவதற்கான என்னென்ன வேலைகளை பிஜேபியும் அங்கே இருக்கக்கூடிய எலெக்ஷன் கமிஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்க, எப்படிப்பட்ட ஒரு பதட்டத்தில் மேற்கு வங்காள மாநிலம் இருக்கிறது, இந்த கிணறுகளை எப்படி மம்தா பானர்ஜி அவர்கள் தாண்ட போறாங்க, இந்த எலெக்ஷன்ல மறுபடியும் இவங்க ஆட்சிக்கு 4வது முறையாக வெற்றி கொடி நாட்டுவாங்களா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். இந்தியாவில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகளை வீழ்த்துறதுக்கும் தாங்களே இங்க இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல தொடர்ந்து ஆட்சியில இருக்கிறதுக்குமான செயல் திட்டமாகவே எஸ்ஐஆரை பிஜேபி நடைமுறைப்படுத்துது அப்படிங்கிறது தான் பிஜேபி மீதான குற்றச்சாட்டு. அதற்காக எலெக்ஷன் கமிஷனை அவங்க பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. இது நமக்கு வெளிப்படையாகவே தெரிஞ்ச விஷயம். இதுல தான் இந்த எஸ்ஐஆர் மூலமாக தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்க மாதிரியான மாநிலங்களுக்கு மிகப்பெரிய நெருக்கடியை இப்போ கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இரண்டு பெரிய சவால்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் இருக்கு. ஒன்று, 6 மாதங்களே எலெக்ஷனுக்கு கால அவகாசம் இருக்கக்கூடிய இந்த சூழல்ல 1 மாதத்திற்குள்ளால இந்த எஸ்ஐஆர் நடைமுறை சரிபார்ப்பு வேலையை முடிச்சு அடுத்தடுத்த கட்டத்திற்கு எலெக்ஷன் கமிஷன் நகரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த நேரத்தில் தங்களுடைய வாக்காளர்களை, மாநிலத்தில் வாக்காளர் பட்டியலில் இருக்கக்கூடிய தங்களுடைய மக்களை காக்கக்கூடிய வேலையை இந்த கட்சிகள் செய்ய வேண்டிய பொறுப்பு இவர்களுக்கு இருக்கு. இன்னொன்று, இந்த எலெக்ஷன் நேரத்தில் எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய பிஜேபியை வலுவாக எதிர்த்து அரசியல் பண்ணக்கூடிய வேலை இருக்கு. 2 வேலைகள் எதிர்க்கட்சிகளுக்கு இந்த பாஜக திட்டமிட்டே கொடுத்துருக்கு. நமக்கு ஏற்கனவே பார்த்தோம் பீகார்ல என்ன நடந்ததுன்னு சொல்லி. பீகார்ல இந்த எலெக்ஷன் நடைமுறைக்கு முன்னால வரைக்கும் ஓட்சோரியை பேசிட்டு இருந்தாங்க. ராகுல் காந்தி அவர்களும் சரி, தேஜஸ்வி அவர்களும் சரி இணைந்து அங்க மாநிலத்தில் மிகப்பெரிய பிரம்மாண்டமான தொடர் பேரணியை நடத்தினாங்க, பயணத்தை நடத்தினாங்க. ஆனா இந்த எலெக்ஷன் அறிவிச்ச பிறகு அதை பற்றி வேற எந்த விஷயங்களையும் பேசல. அது ஒரு பேசு பொருளாகவே இல்லாம போனதை நம்ம பார்த்தோம். அப்படித்தான் பிஜேபி 2 அந்த திட்டங்களை வச்சு எதிர்க்கட்சிகளை நொறுக்கக்கூடிய வேலையை, அவர்களை வீழ்த்தக்கூடிய வேலைகளை செய்து மேற்கு வங்கத்தை பொறுத்தளவில் அவர்கள் இதில் மிக தீவிரமாக இருக்கிறாங்க. மம்தா பானர்ஜி அவர்களை எப்படியாவது வீழ்த்தியே தீரணும். அவர்களுடைய பிரஸ்டேஜ் இஷ்யூ அது அந்த லெவலுக்கு அது ஆயிருக்கு. ஏன்னா இந்தியாவில் பிஜேபியையும் மோடியையும் எதிர்க்கக்கூடிய வலுவான தலைவர்களில் ஒருவராக மம்தா பானர்ஜி அவர்கள் இருக்கிறாங்க. எப்படியாவது தொடர்ந்து அவர்கள் எழும்ப முடியாத அளவில் மிகப்பெரிய அடியை கொடுக்கணும், அதற்கு இந்த எஸ்ஐஆரை பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் அவர்களுடைய நோக்கம். இப்போ இந்த 2 பெரும் கிணறுகள், ஒன்று பெரிய பாலுங்கிணறு, இந்த பாலும் கிணறை கவனமாக தாண்டலைன்னா காலாகாலத்துக்கும் நம்ம அதில் வீழ்ந்து போவோம், அதுலேருந்து எழும்பி வர முடியாது அப்படிங்கிறது தான் எஸ்ஐஆர். இன்னொரு கிணறு பிஜேபியை எதிர்க்க வேண்டியது. 2 சூழ்ச்சிகளை எதிர்கொண்டு அதுலேருந்து மீண்டு வர வேண்டியது இருக்கு எதிர்கட்சிகளுக்கு. இந்த நிலையில தான் மேற்கு வங்கத்தில் இதை மிக துணிச்சலாக மம்தா பானர்ஜி அவர்கள் எடுத்திருக்கிறாங்க. அதுவுமே இந்த 15 வருட ஆண்டுகால அவர்களுடைய ஆட்சியில் மக்கள் மத்தியில் ஒரு சுணக்கம், மக்கள் மத்தியில் ஒரு அயற்சி, ஆன்டி இன்கம்பன்சி, ஊழல் குற்றச்சாட்டுகள், அது மாதிரி சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் இதெல்லாம் நிலைநிற்கக்கூடிய இந்த நேரத்தில் எஸ்ஐஆர்ங்கிற இந்த விஷயத்தை பிடிச்சிட்டு மறுபடியும் உத்வேகமாக பிஜேபியை அடிக்கக்கூடிய விதமாக மம்தா பானர்ஜி அவர்கள் கிளம்பி வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயமாக இருக்கு. நம்ம கடந்த கால வரலாறுகளை எல்லாம் பார்த்தோம். பிஜேபிக்கு எதிராக அவர்கள் நடத்தின பேரணிகள் அவர்களுக்கு பலமாக கை கொடுத்திருக்கு. மேற்கு வங்க மாநில மக்கள் அவர்களை நம்பி இருக்கிறாங்க. அந்த குடைக்கு கீழால இருந்து அவர்கள் அவர்களுக்கு ஆதரவை கொடுத்து அப்படித்தான் 15 ஆண்டுகளாக அவர்களுடைய ஆட்சி அங்கே இருக்கு. கழிந்த முறை இந்த முறை மம்தா பானர்ஜி அவர்கள் அங்கே எழும்பவே முடியாது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டாங்க. ஆனால்
துணிச்சலோடு எதிர்த்து அவர்கள் களமாடி வெற்றி கொண்டு தொடர்ந்து ஆட்சியில் இருந்துட்டு இருக்கிறாங்க. இப்போதும் அதுதான் சொல்லப்பட்டது, மம்தா பானர்ஜி அவர்கள் வீழ்த்தப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி. எஸ்ஐஆரும் அதற்கு துணை புரியும் அப்படின்னு சொல்லி பாஜக சொல்லிட்டு இருந்தது. இந்த எஸ்ஐஆர் நடைமுறைப்படுத்துறதுக்கு முன்னாலே மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை, குறிப்பாக ரோஹிங்கியா இஸ்லாமியர்களை நாங்கள் இந்த பட்டியலேருந்து தூக்கிடுவோம், யாரும் இதில் இருக்க முடியாது, வெளிநாடுகள்லேருந்து குடிபெயர்ந்து இங்கே இருக்கக்கூடிய வளங்களை கொள்ளையடிச்சிட்டு இருக்கிறவங்கள இந்த பட்டியலில் நாங்கள் வச்சிருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி பேசினாங்க. இது மிகப்பெரிய கொந்தளிப்பை அங்கே உருவாக்குச்சு. ஏற்கனவே நமக்கு தெரியும், இந்த எஸ்ஐஆர் சொல்லி அந்த பதட்டத்திலேயே ஒரு 11 பேர் இறந்து போனாங்க அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் தெரியும். இப்போதான் மம்தா பானர்ஜி அவர்கள் இதை ஒரு ஆயுதமாக, மேற்கு வங்க மாநில மக்களுக்கு எதிரான ஒரு விஷயமாக பிஜேபி இதை முன்னகர்த்துது அப்படிங்கிறத ஒரு பிரச்சார யுக்தியாக கொண்டு களமாட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அவர்கள் மிகப்பெரிய கொதிநிலையில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க முடியுது. அதுவும் எஸ்ஐஆர் என்னைக்கு நடைமுறைப்படுத்தினாங்களோ நவம்பர் 4 அன்னைக்கு மம்தா பானர்ஜி அவர்கள் மிகப்பெரிய பிரம்மாண்ட பேரணியை கொல்கத்தாவில் நடத்தினாங்க. அது பாஜகவுக்கு மிகப்பெரிய அறைகூவலாகவும் ஒரு சவாலாகவும் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா அந்த பேரணியினுடைய முன் வரிசையில் பார்த்தீங்கன்னா சீக்கிய மதக்குரு, இஸ்லாமிய மதக்குரு, கிறிஸ்தவ மதக்குரு, ஜைன மதக்குரு, யூத மதக்குரு, இப்படி பல்வேறு சமயங்களை சார்ந்த மதக்குருக்கள் ஒரு மதில் போல, சொல்லப்போனால் இந்த பிஜேபியினுடைய அரசியலை எதிர்க்கக்கூடிய ஒரு மதிலாகவே, மதில் சுவராகவே நின்று அந்த பேரணியை நடத்திட்டு வந்தாங்க. கொஞ்சம் பின்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் மம்தா பானர்ஜி அவர்கள் அவருடைய அரசியல் வாரிசான அபிஷேக் பானர்ஜி, 2 பக்கமும் 2 அமைச்சர்கள், அவர்களுக்கு உற்ற துணையாக இந்த ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க, அவர்கள் பின்னால் கட்சியினர், தொண்டர்கள், பொதுமக்கள், இப்படி சொல்லி மிகப்பெரிய பிரம்மாண்ட பேரணி. அந்த போட்டோக்கள் எல்லாம் இந்தியா முழுவதும் வைரல். அது பாஜகவுக்கு மிகப்பெரிய செய்தியை சொன்னது. தொட்டு பாருடா அப்படிங்கிற மாதிரியான செய்தி தான் அந்த செய்தி. தொட்டா நீ இருக்க மாட்டாங்கிறது. ஏற்கனவே இவங்க சவால் விட்டுருக்கிறாங்க. ஏன்னா இந்த எஸ்ஐஆர் மூலமாக ஒரு குடிமகனை, ஒரு வாக்காளனை இதில் பாதிக்கப்பட்டா இந்த பிஎல்ஓக்கள் கைது செய்யப்படுவாங்க, பாஜகவினுடைய வீழ்ச்சியை நாங்கள் எழுதுவோம் அப்படிங்கிற சவாலை மம்தா பானர்ஜி அவர்கள் விடுத்தாங்க. இது மிகப்பெரிய அதிர்வலைகளை உருவாக்குச்சு. அங்கே இந்த பயிற்சியை பெற்று பிஎல்ஓக்களாக வேலை செய்யக்கூடிய நபர்கள் பதட்டத்தில் இருக்கிறாங்க. அவங்க போராட்டம் வேற நடத்துனாங்க, எங்களை காப்பாற்றுங்க, மம்தா பானர்ஜி அப்படிப்பட்ட ஆள், எங்களை கைது பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் வழக்கமான நடைமுறையை இங்கே பண்ணலை. ஏற்கனவே 1 வருடத்திற்கு மேலான நாட்களில் இந்தியா முழுவதும் செய்த இந்த எஸ்ஐஆர் நடைமுறையை இப்போ 3 மாதத்துக்குள்ளால பண்ணுறாங்க. அதிலேயே அவர்களுடைய கணக்கு, அவர்களுடைய தந்திரம், அவர்கள் என்ன வேலை இங்கே செய்ய போகிறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் நமக்கு தெரிஞ்சது. அதுதான் அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க, அது வேற. அப்போ இந்த பேரணி சொன்னது போல பாஜகவுக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பலையாக உருவாகி இருக்கு. மம்தா பானர்ஜியினுடைய சவாலை அவர்கள் எப்படி எதிர்கொள்ள போறாங்க அப்படிங்கிறதெல்லாம் மிக மிக முக்கியமான விஷயம். இந்த பேரணி ஆரம்பிக்கும் போதே இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய புத்தகத்தை கொண்டு டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய பாதங்களில் வச்சு ஆசி பெற்று அதை எடுத்துட்டு இந்த பேரணியை ஆரம்பிக்கிறாங்க. அது மாதிரி இந்த எஸ்ஐஆர் நடைமுறை தொடங்கும் போது அந்த பதட்டத்தில் தாங்கள் இந்த மேற்கு வங்கத்தில் இருப்போமா இல்லையா, வாக்காளர் பட்டியலிருந்து நாங்கள் நீக்கப்பட்டால் எங்களுடைய நிலைமை என்ன, நாங்கள் நாடு கடத்தப்படுவோமா அப்படிங்கிற ரீதியில் பயந்து நடுங்கிற மக்கள், இறந்து போன அந்த 11 பேர், அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது அவர்களுடைய புகைப்படங்களை வச்சு. அப்போ ஒட்டுமொத்தமாக மம்தா பானர்ஜி அவர்கள் மேற்கு வங்கத்திற்காக நிற்கிறாரு, மேற்கு வங்க மக்களுக்காக நிற்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பிம்பம் அங்கே உருவாகிறது. ஏற்கனவே இந்த ஒரு பிம்பத்தினுடைய அடிப்படையில் தான் தொடர்ந்து அவர்கள் வெற்றி வாகை சூடிட்டு இருக்கிறாங்க. இந்த 15 வருடங்களில் அவர்களுடைய பேரில் ஊழல் குற்றச்சாட்டுகள் அரசின் பேரில், அது மாதிரி ஆன்டி இன்கம்பன்சி,
ஒரு தளர்வு விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது வேற. ஆனால் இன்னைக்கு ஒரு புதிய சக்தியாக அவங்க மறுபடியும் கிளர்ந்து வந்து ஒரு நெருப்பாற்றில் நீந்து வந்து நிற்கிற மாதிரி வந்து நிற்கிறாங்க. அதுதான் உண்மை. அதுதான் மிகப்பெரிய சவாலாக இருக்குது. ஏற்கனவே வந்து 2024 அயோத்தியில் ராமர் கோவில் அபிஷேகம் செய்யப்பட்ட போது வந்து அதற்கு எதிராக மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தி மம்தா பானர்ஜி அவர்கள் இதே மாதிரியான ஒரு பிரம்மாண்ட பேரணியை மேற்கு வங்கத்தில் நடத்தினாங்க. அது வந்து மம்தா பானர்ஜிக்கு பெரிய அளவில் கை கொடுத்தது. மம்தா பானர்ஜிக்கு பெரிய வெற்றியை வந்து அது தேடி தந்தது. இந்த SIR படிவத்தை மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனும் நிரப்புறத வர நான் வந்து இந்த SIR படிவத்தை நிரப்ப போறதில்லை அப்படின்னு சொல்லி மம்தா பானர்ஜி அவர்கள் சொன்னாங்க. இந்த பேரணி முடிஞ்சு ஒரு நாள் கழிச்சு மம்தா பானர்ஜி அவர்கள் ஒரு BLOட்ட தனது வீட்டில் வச்சே ஒரு SIR ஃபார்மை வந்து படிவத்தை வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி செய்தி எல்லாம் வெளியாச்சு. அப்புறம் வந்து மம்தா பானர்ஜி அவர்கள் அதற்கு வந்து மறுப்பு தெரிவித்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய பத்திரிகைகள் வந்து மாற்றி எழுதினாங்க, ஆன்லைன் ஊடகங்கள்லாம் மாற்றி எழுதினாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்குது. அப்போது ஒரு நம்பிக்கை ஊட்டக்கூடிய விஷயத்தை மம்தா பானர்ஜி அவர்கள் மேற்கு வங்க மாநில மக்களுக்கு வந்து சொல்லிட்டே இருக்கிறாங்க. நான் உங்கள் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க. இதில் பிரித்தாளக்கூடிய சூழ்ச்சியை பாஜக வந்து தொடர்ந்து கையாண்டுட்டே இருக்கு. குறிப்பாக வங்காளத்திலிருந்து குடிபெயர்ந்து இங்கே இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்கள், வங்காளதேச பிரிவினையின் போது வந்தவங்க தொடர்ந்து இங்கே வந்திருந்து தஞ்சம் அடைந்து இங்கே தங்களை வந்து இந்தியர்களாகவே மாற்றிக்கொண்ட அந்த அடையாளத்திலே வாழக்கூடிய மக்களை, குறிப்பாக மதுவா அப்படிங்கிற இந்து சமூகத்தை சார்ந்த மக்கள் ஒரு பெருவாரியாக இருக்கக்கூடியவங்க, அவர்கள் ஒரு 30லேருந்து 45 தொகுதிகளில், சட்டமன்ற தொகுதிகளில் எலெக்ஷன் முடிவுகளை தீர்மானிக்கக்கூடியவங்க. அவர்களை அப்படியே மொத்தமாக பிரித்து கையில் எடுக்கக்கூடிய வேலையை பாஜக வந்து அங்கே பண்ணிகிட்ருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அவர்களுக்குன்னு முகாம் அமைச்சு அவர்களை வந்து இந்த SIRக்கு உள்ளால கொண்டு வர்றதுக்கான வேலையை செய்கிறாங்க. அதில் ஒரு ஊழல் நடக்கு வேறு, அது வேறு விஷயம். ஒரு நபர்கிட்டேருந்து 800 ரூபா வாங்கிட்டு அவங்க அந்த படிவங்களை எல்லாம் நிரப்பி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது உண்மை. அதை வந்து பாஜகவினுடைய எம்பியினுடைய தலைமையிலே இது பண்ணுறாங்க. உங்களுக்கு குடியுரிமை வழங்கப்படும், SIR பற்றி கவலை இல்லைன்னு சொல்லி போஸ்டர் எல்லாம் அடித்து ஓட்டிருக்கிறாங்க மேற்கு வங்கத்தில். அப்படிப்பட்ட அட்டூழியங்களும் அநியாயங்களும் நடந்துட்டுருக்கு. அப்போது இப்படிப்பட்ட பிளவுவாதம், பிரிவினைகள் பேசிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் மம்தா பானர்ஜி அவர்கள் நம்ம எல்லாம் ஒன்றாக நின்று பிஜேபியை எதிர்ப்போம், பிஜேபியை வீழ்த்துவோம் அப்படிங்கிற ஒரு கருத்தை, ஒரு உத்வேகத்தை, ஒரு அறிவிப்பை வந்து மக்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. மேற்கு வங்க மக்கள் இதில் ஒன்றிணைவாங்க அப்படிங்கிறது தான் நமக்கு எதிர்பார்க்கக்கூடிய விஷயமாக இருக்குது. இந்த SIRல வந்து என்னென்ன சூழ்ச்சிகளை வந்து தொடர்ந்து இவங்க செய்ய போகிறாங்க இந்த நடைமுறையில் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா ஒவ்வொரு மாநிலத்திற்கு ஏற்ற மாதிரி அவங்க நடைமுறைகளை மாற்றுவாங்க. இப்போ தமிழகத்தை பொறுத்தளவில் இங்கே இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான வட மாநில தொழிலாளர்களை பட்டியலில் சேர்க்கக்கூடிய ஒரு அபாயம் இருக்குது. இப்போ அது மாதிரி அங்கே புலம்பெயர்ந்து வெளியில் இருக்கக்கூடிய மக்களை வந்து அதிரடியாக நீக்கக்கூடியது. வங்காளத்திலேருந்து இங்கே வந்து குடியேறி இருக்கக்கூடியவர்களில் குறிப்பாக இஸ்லாமியர்களை மட்டும் தேர்வு பண்ணி அவர்களை நீக்கக்கூடிய வேலையை வந்து செய்யக்கூடியது. இப்படி பல்வேறு விஷயங்கள் ஒவ்வொரு மாநிலத்துக்கு ஏற்ற மாதிரி அவர்களுடைய தந்திரங்கள் என்னதாக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அந்த மாதிரி அவர்கள் வெற்றி பெறுறதுக்காக பிஜேபியை வந்து அரியணையில் ஏற்றுறதுக்கு என்ன வேணாலும், என்ன எல்லைக்கு வேணாலும் போகலாம். அப்போ இந்த நேரத்தில் மம்தா பானர்ஜி அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய இந்த புதிய ஒரு எழுச்சி, கையில் எடுக்கக்கூடிய இந்த SIR ஆயுதம், எந்த ஆயுதம் வந்து மம்தா பானர்ஜி அவர்களை வீழ்த்தும் அப்படின்னு நினச்சாங்களோ, திரிணாமுல் காங்கிரஸை அடியோட வந்து மண்டியிட வைக்கும் அப்படின்னு நினச்சாங்களோ, அதே ஆயுதத்தை கையில் எடுத்துட்டு மம்தா பானர்ஜி அவர்கள் களமாடிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. தொடர்ந்து பார்ப்போம் இந்த SIRல வந்து நாடு முழுவதும் என்ன விஷயம் நடக்கு அப்படிங்கிறது. குறிப்பாக மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜி அவர்கள் இதை வீழ்த்துவாங்களா, வெற்றி வாகை சூடுவாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டியது இருக்குது. இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.